சர்வதேச மனித உரிமை அபிவிருத்திக்கான குரல் அமைப்பு கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் அண்மையில் உலக மனித உரிமை மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியது. மாநாட்டில் தூதுவர்கள், சட்ட நிபுணர்கள், சமூக தலைவர்கள், உலகம் முழுவதிலிருந்தும் வந்த மனித உரிமை ஆர்வலர்கள் பங்கேற்றனர். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என அனைவருக்குமான விதவிதமான தெரிவுகள் ஒரே கூரையின் கீழ். கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய இம்மாநாட்டில் இந்தியா, மலேசியா உட்பட பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளும் இணைந்திருந்தனர். சர்வதேச மனித உரிமை அபிவிருத்திக்கான குரல் அமைப்பின் தலைவர் ரகு இந்திரகுமார், சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் பெற ஒற்றுமை மற்றும் கலந்துரையாடல்கள் அத்தியாவசியம் என தனது வரவேற்புரையின் போது வலியுறுத்தினார். இதன்போது 21ஆம் நூற்றாண்டில் மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச ராஜதந்திரம் என்ற தலைப்பில் குழு விவாதமும் நடைபெற்றது. The first lady prime minister of the world, Mrs. Bandaranaike, here at the same venue, and I had a photograph also with her. And it has been now extended to very many, to animals as well. So therefore, I think we have to develop like these forums, develop the human rights for our good. அதே சமயம் மாநாட்டின் போது 2025ஆம் ஆண்டுக்கான கௌரவ பணிப்பாளர்கள், மனித உரிமை பாதுகாவலர்கள் மற்றும் உலக சமாதான தூதுவர்கள் நியமிக்கப்பட்டனர். மேலும் மாநாட்டில் ராஜதந்திரம் மற்றும் நிர்வாகம் தொடர்பான தூரநோக்கு பார்வைகளை வழங்கும் மனித உரிமை அபிவிருத்தி முன்னோக்கு மற்றும் புதிய உலக ஒழுங்கு 22-25 வெளிநாட்டு கொள்கை பரப்புரை என்ற நூல் தொகுப்பின் வெளியீடும் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது.